கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் மருத்துவமனையிலேயே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் இந்திய மருத்துவர் சங்கம் சார்பில் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணா. குணா, தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்கு தற்போது நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து சொல்லுங்க. போராட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது? கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் அரசு மருத்துவமனையிலேயே நள்ளிரவில் பாலியல் வன்கொடுமைக்குட்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில் இந்திய மருத்துவ சங்கம் தரப்பில் நாடு முழுவதும் அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட முதுநிலை மருத்துவ பயிற்சி மாணவர்கள், அதேபோன்று பயிற்சி மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் இந்த கொல்கத்தாவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலை அந்த பயிற்சி மருத்துவருக்கு நிகழ்ந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தங்களது பணியினை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல மருத்துவத்துறை தரப்பிலிருந்து நேற்று இந்த பயிற்சி மருத்துவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருந்தது. நோயாளிகள் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் தங்களது போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலேயே நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அவர்களது போராட்டம் தற்பொழுது அனைத்து மருத்துவமனைகளிலும் நாடு தழுவிய வகையில் நடைபெற்று வருகிறது. அதே போல சென்னையில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் உட்பட அனைத்து மருத்துவமனைகளிலும் இது போன்ற அந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதே போல நேற்றும் கருப்பு பேட்ச் அணிந்து பணிக்கு மருத்துவர்கள் செல்வது தொடர்பாகவும் அவர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் நேற்றும் இதே போல கருப்பு பேட்ச் அணிந்து அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். இதே போல நேற்று முன்தினமும் ஒரு சில மருத்துவமனைகளில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் என பல்வேறு கட்டமாக எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதே போல அனைத்து அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தரப்பிலிருந்தும் தொடர்ந்து கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இவர்களிடம் சில கேள்விகளையும் முன்வைக்கலாம். சார், நீங்க இந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போறீங்க? அதாவது கல்கத்தாவில் முதுநிலை 2ஆம் ஆண்டு படிக்கின்ற மௌமிதா என்ற மருத்துவ மாணவி மிகவும் கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அவர் உடல் சிதைக்கப்பட்டு மரணித்திருக்கிறார். அந்த நிகழ்வு நாடெங்கிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கி, குறிப்பாக மருத்துவ சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கி ஒரு சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்பை பற்றி பேசக்கூடிய நம் நாட்டில் ஒரு மருத்துவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் இந்த நாடு தவறிவிட்டதோ என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் இன்று போராட்டங்கள், அதாவது மருத்துவர்கள், மருத்துவ செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் பாதுகாப்பை பலப்படுத்தி அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அவர்கள் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத வண்ணம் அவர்களை பாதுகாக்க, அதாவது மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும். மேலும் அதாவது இந்தியா முழுமைக்கும் சென்ட்ரல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது இதுக்கு நாம் இன்னும் முன்னோடியாக சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை முன்பு இருந்த மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 48/2008 என்ற ஒரு சட்டம், மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் இன்றும் இருந்து வருகிறது. அதை போன்று இந்தியா முழுமைக்கும் மருத்துவமனைகளை பாதுகாக்க சென்ட்ரல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி, அதன்படி அதாவது எந்த ஒரு முதுநிலை மருத்துவரும் பயிற்சி பெண் மருத்துவரும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெண் மருத்துவ ஊழியர்களும் எந்த விதமான இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கும் ஆளாகாமல் அவர்களை தனி கவனம் செலுத்தி பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இன்று இந்த போராட்டங்கள் எல்லா இடங்களிலும், எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும், எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், மருத்துவமனைகளிலும் கருப்பு பேட்ஜ் அணிந்து இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அதாவது கல்கத்தாவில் நடைபெற்ற சம்பவத்திற்கு அந்த உண்மையான கொலையாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவர்கள் கைது செய்யப்பட்டு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். இன்னொன்று, அங்கே அந்த அன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு அந்த தடயங்களை எல்லாம் அழித்து விட்டு 2000க்கும் மேற்பட்ட குண்டர்களை ஏவி விட்டு அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணி எந்த விதமான
ஒரு ஒரு மருத்துவ மாணவி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இறப்பில் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும். அந்த உண்மைத்தன்மையை ஒரு நாடே வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பில் தான் இது பண்ணுறாங்க. அதாவது மருத்துவர்கள் மருத்துவமனையில் மிகுந்த ஒரு பாதுகாப்போடு இருப்பதற்குண்டான நாடு தழுவிய ஒரு சட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும் எனவும் இவர்களது பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணா. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.